வலது கையில் உள்ள ஆட்காட்டி விரல் சூசி முத்திரை காட்டுகிறது. அதேபோல் அவர்களோட நெஞ்சு பகுதியில் நாகம் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஆபரணம், காதுகளில் மகர குண்டலம், அதே மாதிரி திருப்பட்டிகைன்னு சொல்கிற நீண்ட சடையை கொண்ட இதை மகுடமாக அணிந்திருக்கிறது. அப்புறம் 2 கையிலையும் அக்கமாலையும் கமண்டலமும் சொல்லிக் கொடுக்குற வடிவத்தில் இருக்கிற அமைப்பில் ஞான சரஸ்வதியாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழர் அமைத்திருக்கிறார். இது ரொம்ப நுட்பமாக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வலது கையில் உள்ள ஆட்காட்டி விரலில் சூசி முத்திரை மேலே காட்டுறாங்க பார்த்தீங்களா, இது அனைத்துக்கும் மேலான இறைவன் நம்ம கல்வியை கற்றுக்க முடியுங்கிற சொல்கிறாங்க. அதே மாதிரி பத்மாசன குலத்தில் தாமரை மீது அமர்ந்திருக்கிற இவங்க, அந்த தாமரையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பாதி நிலையில் தான் இருக்கும். அதனால் இது அர்த்த பத்மாசனம்னு சொல்லுவாங்க. அதாவது பாதி நிலை இருக்கக்கூடிய தாமரையில் அமர்ந்திருக்கிறாங்க. இது போன்ற அமைப்பில் மகிபாலன்ட்டு வென்ற ஞான சரஸ்வதி சிற்பத்தை ஒத்து இந்த சிற்பம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது.